தற்போது பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அரசாணை கிடைத்தவுடன் விசாரணையை உடனடியாக தொடங்குவதாக அருணா ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றே அருணா ஜெகதீசன் ஆணையம் தன்னுடைய பணியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அரசாணை கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேகமாக அருணா ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இது குறித்த விவரங்கள் என்ன? கரூரில் நடந்த இந்த பெரும் துயர சம்பவத்திற்காக ஒரு நபர் ஆணையம் விசாரணையை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் இந்த ஒரு நபர் ஆணையத்தை நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் அந்த அரசாணை முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அரசாணை கிடைக்கப்பட்டவுடன் விசாரணையை தொடங்க இருப்பதாக நியூஸ் 18க்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று அந்த அரசாணை கிடைக்கப்பெறும் என்றும் இன்றோ அல்லது நாளையோ விசாரணையை தொடங்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். நாளைய தினம் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். மேலும் இந்த ஒரு நபர் ஆணையத்தின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். ஏற்கனவே காவல்துறை வழக்கு பதிவு செய்து தனியாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆணையத்துடைய விசாரணை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசாணை கிடைத்தவுடன் தன்னுடைய விசாரணையை தொடங்க இருப்பதாக நியூஸ் 18க்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தகவல் தெரிவித்திருக்கிறார். கோகுல், இன்றைக்கு ஏடிஜிபி தேவாசிர்வாதம் தலைமையிலான அந்த ஆய்வு பணிகள் அப்படிங்கிறது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இப்போ ஒரு நபர் ஆணையத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சரும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஆணையம் கவனத்தில் கொண்டு அதுக்கான விசாரணையை தொடங்கும்? நிச்சயமாக இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, உயிரிழப்புக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தனித்தனியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த ஒரு நபர் ஆணையம் என்பது ஒரு விரிவான விசாரணையை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்து அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். அருணா ஜெகதீசன் இன்றோ அல்லது நாளையோ விசாரணையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டேவிட்சன் ஏற்கனவே கூடுதல் டிஜிபி டேவிட்சன் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தனித்தனியாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனிப்படைகள் ஒவ்வொரு கோணத்துல இந்த விசாரணையை மேற்கொண்டு வருவாங்க. ஏற்கனவே பல்வேறு நிபந்தனைகள் அடிப்படையில இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. எந்தெந்த மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் மீறப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் காவல்துறையானது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்திலையும் செல்போன்ல பதிவான வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி ஊடகங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் ஏற்கனவே காவல்துறையும் வீடியோ காட்சிகள் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள்ல இந்த சம்பவத்தின் போது நடந்தது என்ன, அதாவது எப்படி உயிரிழப்பு சம்பவம் நடந்தது, கூட்ட நெரிசல் தான் காரணமா இல்ல வேறு என்னென்ன காரணங்கள் என்பது குறித்து காவல்துறை ஒரு விரிவான விசாரணை நடத்தி வர்றாங்க. அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மதியழகனுடைய பெயரில் தான் இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு அனுமதியானது கோரப்பட்டது. அவர் தான் அனுமதியை வாங்கியிருந்தார். சில நிபந்தனைகள் எல்லாம் மீறப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 3 வரை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு நேரத்தை குறிப்பிட்டு விட்டு அவர் எக்ஸ்தலத்துல 12 மணிக்கு விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று எதற்காக காரணம் என்ன, 12 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்ற விஜய் தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அதற்கு முன்பாகவே தொண்டர்கள் அந்த பகுதியில குவிய தொடங்கிட்டாங்க. நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யார், இதற்கெல்லாம் பொறுப்பேற்பது யார் என்ற கோணத்தில் எல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த மதியழகனிடம் இது குறித்தும் சமூக வலைதளத்தில் ஒரு இந்த தகவலை யார் பதிவு செய்தார் என்ற அடிப்படையில் எல்லாம் விசாரணை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலா இருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரம் என்பது வரலாற்றில் ஒரு
ஆறாத வடுவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவத்தின் சாட்சியாக நிற்கிறது. இது குறித்து பேசும்பொழுது பல கேள்விகள் எழுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் சொந்தங்களை பறிகொடுத்தோர் கதறி அழக்கூடிய காட்சிகள் நெஞ்சை உருக்கச் செய்வதாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மகனை இழந்த தாய் பதைப்பதைப்போடும் கண்ணீரோடும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். குழந்தை இறந்துருக்கு, பையன் இறந்துருக்கு, 8 வயசு ஆச்சு. உங்கள் பேர் சந்திரகா. பையன் மட்டும். கூட்டத்துக்கு போனோம் சார். கூட்டம் நெரிசல்ல போட்டு கீழே அமுத்திட்டாங்க. நானும் பையனும் சேர்ந்து கீழே விழுந்துட்டேன். எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டேன். எனக்கு மேலே என் பையன் கண்ணு அங்கேயோ உசுறு போச்சோ இல்லை இங்கே வந்து போச்சோ தெரியல. அவன் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் என்னையை தூக்கணும். அங்கே ஒரு ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா அவன் சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு குழந்தை இறந்துருக்கு, பையன் இறந்துருக்கு, 8 வயசு ஆச்சு. உங்கள் பேர் சந்திரகா. பையன் மட்டும். கூட்டத்துக்கு போனோம் சார். கூட்டம் நெரிசல்ல போட்டு கீழே அமுத்திட்டாங்க. நானும் பையனும் சேர்ந்து கீழே விழுந்துட்டேன். எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டேன். எனக்கு மேலே என் பையன் கண்ணு அங்கேயோ உசுறு போச்சோ இல்லை இங்கே வந்து போச்சோ தெரியல. அவன் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் என்னையை தூக்கணும். அங்கே ஒரு ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா அவன் சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு பேர் சந்திரகா. கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பரப்புரை நடந்த இடத்தில் அதிகளவிலான கூட்டம் ஏற்பட்டதால் நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 9 குழந்தைகள் உட்பட 18 பெண்களும் இதில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது பெரும் துயரான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களின் நிலை தற்போது நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் ஆய்விற்கு பிறகு தெரிவித்திருக்கிறார். சுகாதாரத்துறை இணைச் செயலாளரும் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் ஊழியர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்போருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு கலவரம் போல கரூரினுடைய வேலுச்சாமிபுரம் பகுதி மாறி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக களத்திலிருந்து செய்தியாளர்கள் ஒவ்வொரு அண்மை தகவல்களாக நமக்கு வழங்கிக் கொண்டே வருகிறார்கள்.